ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ஜோ ரெசின் கேலரி. இன்றைக்கி நம்ம ரெசின் ஆர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன திங்ஸ் வந்து பேசிக்காக இருக்குது, அது என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ பார்க்குறோம்ல, இது ரெண்டும் தான் வந்து ரெசின் அண்ட் ஹார்ட்னர். ஃபஸ்ட் இருக்கிறது ரெசின், செகண்ட் இருக்கிறது ஹார்ட்னர். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வெயிட் மிஷின் தேவை. ஸோ பேப்பர் கப்ஸு இல்லாட்டி இந்த பிளாஸ்டிக் கப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சின்ன சின்ன கப்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மிக்சிங்க்கு ஐஸ் ஸ்டிக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஹேண்ட் க்ளவுஸ் மஸ்ட்டு கண்டிப்பாக போட்டுட்டு தான் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மைக்கா பவுடர், கிளிட்டர்ஸ், இதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த பிக்மெண்ட்லாம் பார்க்க போகிறோம். இதுதான் மைக்கா பவுடர், இது வந்து ஆல்கஹால் இங்க்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கிளிட்டர்ஸ் எல்லாமே நம்ம டெக்கரேஷன் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதுவுமே வந்து டெக்கரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த திங்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்டோன்ஸும் நம்ம அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சின்ன சின்ன பீட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு பொறுத்து நம்ம என்ன நம்மளுக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரை ஃப்ளவர்ஸும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஒர்க்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டுறதுக்கு அதெல்லாம் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம மோல்டு பற்றி பார்க்கலாம். ஸோ நம்மக்கிட்ட நிறைய மோல்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஆல்ஃபபெட் மோல்டு, கீச்செயின் மோல்டு, ஃப்ரேம் மோல்டு, புக் மார்க் மோல்டு, இந்த மாதிரி நிறைய விதமான மோல்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக இருக்கவங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தேவை, வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து இது வந்து சில்வர் ஃப்ளேக்ஸ், இது வந்து கோல்டு ஃப்ளேக்ஸு. இது ரெண்டுமே நம்ம டெக்கரேஷன் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம் ரெசினில். இது வந்து ட்விஸ்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ரெசினில் வந்து இந்த ஃப்ளேக்ஸ் எடுத்து வைக்க யூஸ் ஆகும். தேங்க்யூ.